திருமால் திருச்செல்வம் என்கின்ற 23 வயதுடைய இளைஞன் 2008 9ஆம் மாதம் 25ஆம் தேதி காலை 5 மணியளவில் யூட் செல்வேந்திரன் கரண் ஆகியோரால் குறித்த இளைஞன் உறங்கிக் கொண்டிருந்த போது தாயார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. ஏன் இந்த விடயம் இப்போது கூறப்படுகின்றது என்று சொன்னால், இந்த தாயாருடைய ஒரு கருத்தானது சமூக வலைதளங்களில் பரவியதடுத்து இந்த வழக்கு விவகாரம் மிகவும் பிரதானமானதாக சுரேஷ் கண்ணா என்று கூறக்கூடிய யூட் என்பவர் தொடர்பில் தான் இந்த வழக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் அம்பாறை மாவட்டத்திலே ஒரு அகழ்வு நடவடிக்கை திருமாலினுடைய உடலமாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த அகழ்வு நடவடிக்கை ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஆனாலும் கூட அதில் எந்த ஒரு உடலமும் கிடைக்கப்பெறவில்லை. திருச்செல்வம் திருமால் 23 வயதுடைய இளைஞன் உறங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய வீட்டுக்கு செல்லுகின்ற போது தாயார் தடுக்கின்றார். வளமை போன்று எல்லா தாயாரும் அந்த கரிசனை காட்டுவது போன்று தன் மகனுக்காக தாயார் அங்கு ஒரு தடுக்க முற்பட்ட போது அங்கு சென்ற மூவரும் யூட் சுரேஷ் கண்ணா எனக்கூடியவர், செல்வேந்திரன் கரண் போன்றவர்கள் அந்த தாயார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு குறித்த இளைஞனை இழுத்துச் செல்லுகின்றார்கள். அவ்வேளையிலே துஷாந்தன் எனக்கூடிய ஒரு இளைஞன், துஷாந்தன் என்கின்ற இளைஞனும் 2 கைகளும் கட்டப்பட்ட நிலையில் அவர்களால் இழுத்து வரப்பட்டிருக்கின்றார் என்பதை திருமாலினுடைய தாயார் அவதானித்ததாக பின்னர் அவர் கூறியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது யூட் என்று கூறப்படக்கூடிய சுரேஷ் கண்ணா அவர்கள் இனிய பாரதியின் அலுவலகத்துக்கு மகனை தேடி சென்ற போது அந்த இடத்தில் துப்பாக்கியால் திருமாலினுடைய தாயாரை சுட்டதாகவும் அந்த தாயார் அவர்கள் பின்னிட்ட நாட்களிலே ஒரு பதிவொன்றினை மேற்கொண்டிருக்கின்றார். பின்னர் அந்த குறித்த இளைஞனை கடத்தி செல்கின்ற போது தாயார் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்த போது பச்சை நிற ஆட்டோவிலே அந்த குறித்த இளைஞன் அழைத்து செல்லப்படுகின்றார். வேறு எங்குமல்ல, இனிய பாரதியின் வதை முகாம் அல்லது அலுவலகமாக செயற்பட்ட திருக்கோயில் மகாவித்தியாலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இனிய பாரதியின் அலுவலகத்துக்குள் அந்த குறித்த ஆட்டோ செல்லுகின்றது. முச்சக்கர வண்டி செல்லுகின்ற போது அதனை பின்தொடர்ந்து அந்த தாயாரும் சென்ற போது அந்த தாயார் மீது மீண்டும் அங்கு செல்ல முற்பட்ட போது தாயார் மீது சுரேஷ் கண்ணா தாக்குதல் நடத்தி இருக்கின்றார். அதனையும் அந்த தாயார் பின்னிட்ட நாட்களில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சம்பவமானது இப்போது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களில் திருச்செல்வம் திருமாலினுடைய விவகாரம் இனிய பாரதி விவகாரத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவை தொடர்பில் சில நகர்த்தல் பத்திரங்கள் நீதிமன்றத்தில் நகர்த்தப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் சட்டமாதிப திணைக்களத்துக்கு இருப்பதாகவும் கூறப்படுகின்றமைதான் இந்த செய்தி என்று உங்களுக்கு கூறப்படுவதற்கு காரணம். அதன் பின்னர் அந்த தாயாரும் இந்த தகவலை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் சில சம்பவங்களை கூறியிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.